குறைஷிகளின் பனூ பிஹர் கிளையில் ஜனித்தவர். அறியாமை கால மக்கா நகரின் குலப்பெருமைகளை விடவும் தன் சகோதரனுடன் இணைந்து சத்திய சமத்துவ மார்க்கத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட முஹாஜிர் காரி. அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சயீத் பின் அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனூ பிஹர் கிளையில் அப்துல் கைஸ் பின் லகீத் தம்பதியினருக்கு அன்பு மகனாகப் பிறந்தார்கள். இஸ்லாத்தின் பேரொளி மக்காவின் மலைகளுக்கு இடையே மெல்லப் படரத் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலே தனது சகோதரர் அல் ஹாரிஸ் பின் அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து மனமுவந்து முன்வந்து சத்திய சமத்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபியவர்களின் நேரடி வழிகாட்டலில் தனது வாழ்வை சீரமைத்து வாழ்ந்தார்கள். மக்கா நகரில் முஸ்லிம்களின் மீதான அடக்குமுறைகள் நெருப்பாகத் தகிக்கத் தொடங்கிய போது தனது ஈமானை பாதுகாக்க தாயகம் துறக்கத் துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தனது உயர்குடி வாழ்வின் வசந்தங்களைத் துறந்து கடல் கடந்து அபிசீனியா நோக்கிப் புறப்பட்டுச் சென்றார்கள். அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் உறவுகளை பிரிந்திருந்த வேளையில் இறைவேதத்தின் வசனங்களே இவருக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருந்தன. நீண்ட கால அகதி வாழ்வுக்குப் பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை நபி அவர்களின் அருமைத் தோழராக வாழ்ந்து மதீனாவின் மண்ணிலேயே தனது இறுதி காலங்களை கழித்தார்கள். இதுதான் குலப்பெருமைகளை மிதித்து சத்திய சமத்துவத்தை மதித்த, தனது சகோதரன் உடன் இணைந்து வாழ்வை ஜொலித்த, குர்ஆனின் நறுமணத்தை தனது வாழ்நாள் முழுவதும் சுமந்து இனித்த சயீத் பின் அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.